இன்னைக்கு நாம டிஎன்எம்எஸ்சி ஏஐ எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணி இப்போ சென்னை மெட்ரோல ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம பர்வீன் மேம் தான் இன்டராக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, இந்த இன்டராக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மேம், நீங்க உங்களை பத்தின பேசிக்கான இன்ட்ரோ, நீங்க எங்க படிச்சீங்க, அப்புறம் உங்களுடைய ஷேர் பண்ண நினைக்கிற விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்டராக்ஷனுக்குள்ள போலாம். ஓகேங்க சார். என்னோட நேம் வந்து பர்வீன் சார். நான் வந்து அ என்னோட நேட்டிவ் வந்து ராஜபாளையம். நான் பிஇ முடிச்சது திருநெல்வேலி. எம்டெக் பண்ணது வந்து எஸ்ஆர்எம் சார். அது வந்து பார்ட் டைமா படிச்சேன். எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்ணிட்டே லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டே பார்ட் டைமா எம்டெக் படிச்சேங்க சார். அதுக்கப்புறம் அ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். 5 இயர்ஸா லெக்சரரா இருந்தேன் சார் பாலிடெக்னிக் காலேஜ்ல. 2 வருஷம் வந்து இங்க சென்னையில ஒரு ஆவடியில ஒரு காலேஜ். அங்க 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்படி வேரியஸ் காலேஜஸ்ல ஒர்க் பண்ணேன் சார். ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறமா திருப்பி மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே ஒர்க் போல சார். அதுக்கப்புறம் பேபி அப்படின்னாங்க ஆனதுக்கு அப்புறமா வீட்லயே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சரி சரி நம்ம சும்மா இருக்கமே, நம்ம ஏதாவது லெக்சரர் இதுக்கு தான் அதுதான் என்னோட டார்கெட்டுமே. எனக்கு அதான அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, அதிலயே போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாவும் கூட. சரி அதுக்காக படிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது தான் சார் இந்த எக்ஸாம்க்கு ஸ்டார்ட் இப்போ பண்ணது. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது, உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்கல்ல. ஓகே, எஸ் இவங்கள சார். பார்த்து நம்மளும் ஆகணும் அப்படின்னு. அவங்கள பத்தி எஸ். கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து என்னோட தாய் மாமா தான் சார். அவங்க தான் வந்து பேசிக்ல இருந்தே ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் ஆரம்பிக்கும்போதே எனக்கு எங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் கம்மி. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எங்கள படிக்க வச்சாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கப்புறம் மேல படிக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப காசு ஆகும்ல. அந்த டைம்ல எப்பயுமே இப்பவும் அப்படிதான், அப்பவும் அப்படிதான். இன்ஜினியரிங் தான் படிக்க ஆசை. அம்மாக்கு என்னைய இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்ன ஆசை அப்படின்னா, மாமா வந்து இன்ஜினியரிங் ஆயி, இன்ஜினியர் படிச்சு நல்ல வேலையில பிடபிள்யூடில ஏஇயா இருந்தாங்க. இஇ வரைக்கும் வந்து ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுடைய ஃபேமிலி இப்போ நல்லா இருக்காங்கல்ல. அப்போ படிச்சா தான் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது அம்மாவோட தாட்டு. அதனால நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்கள வந்து எப்படியாவது படிக்க வச்சிரணுங்கிறது மோட்டிவ் மட்டும் தான் அவங்களுக்கு. அதனால அப்ப மாமா தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன். அப்போ மாமாவ பார்த்து தான் நாங்க வந்து சரி நம்ம நல்லா படிக்கணும். மாமாவும் எங்களுக்கு நெறைய விதத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மாமாவாகட்டும், மாமியாகட்டும். மாமாட்ட கேட்கிறத விட ம். மாமிட்ட தான் நாங்க நெறைய கேட்போம். டைரக்ட்டா மாமாட்ட கூட அவ்வளவா கேட்கறது இல்ல. மாமிட்ட கேட்டா மாமா மூலமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நெறைய அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணதே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவங்க தான் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதுக்கப்புறம் ம். அதான் அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட். அப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் இப்போ வரைக்குமே இன்னுமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். எதுனாலுமே நீ பண்ணுமா, பண்ணுமா அப்படின்னு மோட்டிவேட் பண்றதும் அவங்க தான். எதுவுமே வேண்டாம், இது வேண்டாம் உனக்கு அதான் நீ வேலை கல்யாணம் ஆயிடுச்சுல, குழந்தை வச்சுல அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ டிபெண்டன்ட்டா இருக்கணும். டிபெண்டன்ட்டா யாரு கூட இருக்கக்கூடாது. இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் நீ அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்ததும் அவங்க தான். உங்க மாமா அவங்க நேம் சொல்லுங்களேன். நேம், அவங்க நேம். ஜவஹர் சார். ஜவஹர். பிடபிள்யூடில ஜவஹர். இஇஆ இருந்து ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. ஆமாங்க சார். சூப்பர் அவங்க மேம், தான். சூப்பர். ஆமா. ஜவஹர். அது. ம். ஓகே மேம், ஓகே மேம். ஓகே, அப்ப நீங்க டிஎன்எம்எஸ் எக்ஸாமினேஷன் இப்போ கிளியர் பண்ணிருக்கீங்க. உங்க டிஆர்பி ஆமாங்க. ப்ரிப்பரேஷன் லைக் இது இருக்குல்ல, அந்த ஆமாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சார். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. டிஆர்பி வந்து நமக்கு சோர்ஸ் முதல்ல இல்லங்க சார். உண்மைய சொல்லணும்னா, இப்ப வந்து YouTubeல நெறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. ஆனா முந்தி நான் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து, நான் வந்து 2017 ஒரு டிஆர்பி வந்தது. அப்ப ம். 2012ல ஒண்ணு வந்தது. அது என்னால எழுத முடியல. ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால. அப்புறம் 2017ல ஒண்ணு வரும்போது தான், ஓகே படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதே அப்பதான். ஆனா அப்ப வந்து இன்டெப்த்தா என்னால படிக்க முடியல. ஒண்ணு என்ன அப்படின்னா, சோர்ஸஸ் அவைலபிளா இல்ல. அதாவது எப்படின்னா, நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? எந்த விதத்துல கேட்பாங்க? ஏன்னா அந்த டைம்ல வந்து நமக்கு லேப்டாப்போ, மொபைலோ ரொம்ப நமக்கு அ அ அதாவது என்ன சொல்றது? நெறைய சோர்சஸ் அஃபோர்ட் இல்ல பண்ண முடியல. படிக்கிறதுக்கு. ம். ஆமா. நமக்கு டீச் பண்ற ம். மாதிரி நமக்கு அப்ப அப்படித்தானே தோணும். டீச் பண்ணா மட்டும் ஆமா. தான் நம்மளால புரியும் அப்படிங்கிற மாரி. ஏன்னா படிச்சா நமக்கு வந்து புரியிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாஸ்ட் கண்டிப்பா. சிலபஸா இருக்கும். எல்லாமே படிக்கணும். அது எப்படி கேட்பாங்கன்னு ஒண்ணு தெரியணும். தெரிஞ்சு படிச்சா தான் நமக்கு அது புரியும். அப்படி தெரியாம ம். இருந்ததுனால அவைலபிள் சோர்சஸ் எனக்கு ரொம்ப கம்மி. புக்ஸும் எனக்கு வந்து நெறைய எல்லா புக்ஸையும் நமக்கு கேதர் பண்றதுக்கு முடியல. ஏன்னா, அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு புக்க வந்து ஜெராக்ஸ் போட்டு படிப்போம். 3 பேரா சேர்ந்து ஒரு புக்க ஜெராக்ஸ் போட்டு, ஆளுக்கு ஒவ்வொரு யூனிட் 5 யூனிட்டா பிரிச்சு, பிரிச்சு ஸ்டேப்லர் போட்டு வச்சுட்டு அப்படிதான் படிச்சோம். ஏன்னா, அப்ப புக் வாங்க அவ்வளவா காசு இருக்காது. அந்த மாரி விஷயத்துல அப்படி படிச்சதுனால, அப்ப எங்களுக்கு வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம புக்க பத்திரப்படுத்தி வைக்கணும். ஜெராக்ஸா இருந்தாலும் கூட பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற அப்ப ஐடியா இல்ல. படிச்சு முடிச்சா போதும் அப்படிங்கிற மாரி தான் இருந்ததே தவிர, இதுக்கப்புறம் படிப்போம். இதெல்லாம் நமக்கு கூடயே வரும் அப்படிங்கிறதெல்லாம் அப்ப தெரியல. அதனால அப்படி அந்த ஜெராக்ஸும் நம்மள்ட்ட இல்ல. புக்ஸும் அவைலபிளா இல்லாததுனால, எனக்கு அப்போ வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு முடியல. எல்லா சிலபஸையும் நம்ம கவர் பண்ண முடியல. 1. ம். அதனால தான் நமக்கு அதுல லேகிங்கா இருந்தது. அப்புறம் 2021 அது மாரி தான். உங்க வீடியோஸுமே எனக்கு 2021க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அ ஓ! சஜஷன்ல காமிச்சது.
அதனால எனக்கு ஓகே, அப்பமும் ஓகேங்க. தெரியாது. ஆ. 2021க்கு அப்புறம் தான் அதுவும் அந்த டிஆர்பி எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த 2 நாள் முன்னாடி ஆனா நம்ம டிஆர்பி மேத்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். ஃபுல்லா மேத்ஸ் அதான் கவர் அதான். பண்ணியிருந்தோம் அது டிஆர்பிக்கு. எனக்கு சஜஷன்ல யாருமே எனக்கு தெரியவும் செய்யாது. எப்படி சொல்றதுன்னா, எனக்கு சஜஷன்லயும் வரல. வந்தா கூட நான் பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்க வீடியோ வந்தது. அப்ப இதெல்லாம் வந்து முதலே ஓகே, ஓகே. வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் ஆ. தோணுச்சு அப்போ. ஆமா. அதுக்கப்புறம் தான் உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணது உங்க வீடியோஸ்க்கு அப்புறம் தாங்க சார். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? அவைலபிள் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில இப்போ நெறைய வந்துருச்சு. ஒரு 5 ஆ, இயர்ஸா ஆ, நெறைய ஆ. வந்துருச்சு. ஆ, ஆ. ஆனா நம்ம இங்கிலீஷ்லயோ, தமிழ்லங்கும்போது தமிழ்லயோ ஆ நம்ம தமிழ்லங்கும்போது இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா நமக்கு புரியும். இங்கிலீஷ்ல ஓகே. நமக்கு வந்து கொஞ்ச கண்டிப்பா. நேரம் கழிச்சு தூக்கம் வர மாரி ஆயிடும். அதனால ம். தமிழ்ல அவைலபிளா இருக்கும்போது, நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியிற மாரி இருக்கிறதுனால, நமக்கு டைம் கூட கொஞ்சம் நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது. இப்ப இங்கிலீஷ்லங்கும்போது அதுவுமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் தான். இருந்தாலும் ம். நம்ம வந்து படிக்கணும் அ இன் அ இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கணும் அப்டின்னா, நம்ம தமிழ் மொழியில படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதுவும் இல்லாம மேம், புரியவும் செய்யும். ம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா அவங்க கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல நடத்துறாங்க. இஎஸ்சி ஆமா, பாயிண்ட் ஆஃப் ஆமா. வியூல நடத்துறாங்க. ஆமா, ஆமாங்க சார். அது ஒண்ணு நம்ம இருக்குது. எக்ஸாம்ஸ் இருக்குல்ல. ஆமா. டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி. டிஎன்எம்எஸ்சியா இருக்கலாம், டிஆர்பியா இருக்கலாம். ஆமா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது தான் ஒரு பெரிய லேக்கிங் ஃபீல் ஆச்சு. நம்ம ஆமா, அதனால இந்த ஆமா. சேனல் ஆரம்பிச்சோம். இந்த சேனல் 2020ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, கண்ட்ரோல் ஓகே. சிஸ்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணியிருந்தேன். அந்த போர்டே வந்து பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம வந்து இந்த கோச்சிங் ஆரம்பிக்கிற அந்த பிளான்லாம் இல்ல. ஓகே. நம்ம வந்து ஓகே. நான் யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ம், அப்படியே தான் நம்ம ம். சைட் பை சைடா நம்ம அப்படியே படிக்கிறத நம்ம கிளாஸா எடுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் டைமா படிச்சுட்டு இருக்கிறோம். நெறைய டைம் இருக்கு. நம்ம சொல்லுவோம் டைம் ம், இல்ல, டைம் ம். இல்லன்ட்டு. அப்போதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆ ம். 2021ல டிஆர்பி வருது. அப்போ நம்ம கொஞ்சம் ஓகே. இன்ஜினியரிங் மேத்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கவர் பண்ணோம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து 10:30 ஹார்ஸ் போட்டிருப்போம். சூப்பர், 10:30 சூப்பர். ஹார்ஸ்க்கு ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். நெறைய வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணோம் அந்த டைம்ல. ஓகே, ஓகே மேம். ஓகே. ஆ, ரைட். ஆ. இப்போ நீங்க இப்போ டிஎன்எம்எஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஜிஎஸ் பிரிப்பரேஷன் வந்து ஒண்ணு பண்ணியிருப்பீங்கல்ல. உங்களுடைய கண்டிப்பா சார். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்க கோர் மாரி தான் தெரியுது. நீங்க டிஆர்பி எக்ஸாம் தான் படிச்ச மாரி தெரியுது. என்ன ஆமாங்க அப்போ சார். வந்து நீங்க ஜிஎஸ் பிரிப்பரேஷன் வந்து எப்படி நீங்க பண்ணீங்க? நீங்க எப்படி கவர் அது பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இதிலயே வந்து எனக்கு எது பயமா இருந்தது அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்க எனக்கு தெரிஞ்சது. அதாவது டிஎன்பிஎஸ்சி முதல்ல 2012லலாம் நாங்க நெறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம். ஆனா சிலபஸே என்னன்னே தெரியாம போய் எழுதிட்டு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இவ்ளோ இருக்கா? நம்ம இவ்ளோ படிக்கணுமா? அப்படின்னு மலைச்சே வந்து நெறைய படிக்கவே ஸ்டார்ட் பண்ணவே இல்ல சொல்லப்போனா. சும்மா ஏதோ அப்ளை பண்றோமா, நம்ம போய் ஒரு ரேண்டமா போய் எழுதிட்டு வருவோம். கிடைச்சா கிடைக்கி அப்படிங்கிற மாரி தாட்ல தான் போய் எழுதிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2015 கல்யாணத்துக்குலாம் அப்புறம் தான் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய அ இதுவும் கொஞ்சம் வேணும். ஏன்னா பிள்ளைங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலா நமக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது தான் இன் டெப்த்தா அப்ப என்ன பண்ணலாம்? அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து படிப்புங்கிற ஒரு வெப்பன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் சார். அத வந்து என்னால அத வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா. ஏன்னா, அம்மா வந்து அந்த மைண்ட் தாட்ல தான் படிக்க வச்சாங்களே ஃபர்ஸ்ட்டு. பிள்ளைங்க வந்து எந்த விதத்துலயும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் படிக்க வச்சாங்க. அப்ப அந்த படிப்ப வச்சு நம்ம எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கும்போது தான், நான் இத சூஸ் பண்ணேன். கவர்மெண்ட் எக்ஸாம் போயிட்டோம்னா, நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஜாபா கிடைச்சுச்சுன்னா, இப்ப பிரைவேட் போலாம் தான், இல்லங்கல. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, டக்குனு போமா அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஜாப் கிடையாது அது. அதே மாதிரி நமக்கு இன்கம் கரெக்ட்டான இன்கம்மா வருமா? நமக்கு போதுமான அளவு வருமான்றதெல்லாம் தெரியாது. ஆனா இதுவே இது கவர்மெண்ட் ஜாப்னா, நம்ம ஒரு செட்டில் ஆன மாரி ஒரு ஃபீல் ஆயிரும் நமக்கே. ஓகே. அதே நீங்க மாரி யாஹ் இப்ப நீங்க சொந்தக்காரங்களும் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. ம். இப்ப நீங்க சொன்னீங்க, உங்க மாமா ஜவஹர்ன்னு சொல்லி ஆமாங்க சொல்லியிருந்தீங்கல்ல. சார். ஆமா. அவங்களுடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா, அவங்க பிடபிள்யூடில வந்து ஈயா இருந்து ரிட்டயர் ம். ஆயிருக்காங்க. ஆமா. அதுதான். அது வந்து எவ்வளவு பெரிய அதுதான். விஷயம். ஆமாங்க சார். இப்ப அது மாரி மாமாவ தெரியாத ஆளே கிடையாது. எங்க அம்மாவ தெரியாத ம். ஆள் இருக்கிறாங்க. ஆனா மாமாவ தெரியாத ஆளே இல்ல அப்படிங்கிற மாரி நெலைமை. ஏன்னா, அவங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த பொசிஷன் வச்சு அவங்கள மீன் பண்றோம் அப்படிங்கிற மாரி தான் ஆயி போயிடுச்சே தவிர, அது வந்து ஒரு இதா இருந்தது. அதுக்கப்புறம் சரி அப்போ டிஎன்பிஎஸ்சி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து நமக்கு 2 இருக்கும். ஜிஎஸ்ஸும் இருக்கும். நம்ம டெக்னிக்கலும் இருக்கும். அப்ப எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, 2யும் படிக்கணுமா? இவ்ளோ படிக்கணுமா? இதுலயும் 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுலயும் 10 சப்ஜெக்ட் இருக்கு. நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு மலைச்சு போனது. அப்புறம் வந்து திருப்பி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சும்மா தற்செயலா கோ த்ரூ பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஓகே ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈஸியா தான் கேட்கற மாரி இருக்குது. நம்ம வந்து ரொம்ப இன் டெப்த்தா போய் படிக்கணும்ன்ட்டு இல்ல அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அப்பதான் வந்து ஜிஎஸ்ல எப்படி கவர் பண்ணோம் அப்படின்னா, அப்பவும் அப்படிதான் யூடியூப் சோர்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ட வந்து புக்ஸ் எல்லாம் நெறைய அப்படி அடுக்கி வச்சு அப்படிலாம் இல்லவே இல்ல. சொல்லப்போனா 6த் டூ 12த் வரைக்கும் என்ட்ட புக்கே இல்ல. ஒரு கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 5, 6 புக்கு தான் நான் கலெக்ட் பண்ணதே. ஏன்னா எனக்கு கலெக்ட் பண்ண போற டைமும் இல்ல. குட்டி பாப்பா முடியாது. எனக்கு 2 நான் அப்ப வந்து ஸ்கூலுக்கும் போல பாப்பா. 2 வயசு பாப்பா தான் அப்போலாம். அப்படிங்கும்போது ஸ்கூலுக்கும் போல. பாப்பாவே நான் கவனிச்சாகணும். எங்கேயுமே நான் வந்து எங்க போனாலும் அந்த பாப்பாவ தான் கூட்டு போற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது தான் நான் பாப்பா வந்து பால்வாடி பக்கத்துல இருந்தது. அந்த பாப்பாவ கொண்டு பால்வாடியில விட்டுட்டு ஏன்னா வீட்ல இருந்தானா அவளையே பார்த்துட்டு தான் இருக்கிற
மாரி தான் இருக்கும். நமக்கு வந்து படிக்க டைமே இருக்காது. அதனால பால்வாடியில கொண்டு விட்டுட்டு, அங்கேயே உட்காரணும். ஏன்னா பேரண்ட்ஸ் அங்க ஒரு டீச்சர் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஹெல்ப்பர் கிடையாது. அதனால அங்கேயே நம்ம தான் உட்காந்து நம்ம பிள்ளைய கவனிச்சுக்கிற மாரி தான் இருக்கும். அப்ப என்ன செய்வோம், நெறைய பேர் அவங்கவங்க அம்மா, அம்மாமாரெல்லாம் வருவாங்க இல்லையா? அவங்கள்ட்ட பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாட விட்டுட்டு அவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் எடுத்துட்டு போய் புக் எடுத்துட்டு போயோ, இல்ல ஃபோன் எடுத்துட்டு போயோ உட்காந்து அந்த நேரத்துல உட்காந்து படிச்சு நோட்ஸ் எழுதுறது, அந்த மாரிலாம் படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி அப்பதான் ஜிஎஸ்லாம் வந்து நமக்கு இன்னொரு செவிசாய் மெத்தட்ன்னு சொல்லிட்டு ஒரு சார் போடுவார். கிருஷ்ணன் ஒரு சாரு. அவரோட ம். வீடியோஸ்லாம் நெறைய பார்ப்பேன். அவரோட வீடியோஸ் எனக்கு ஈஸியா நமக்கு வந்து புரியிற மாரியும் டீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்றது? புக்கே இல்லாமனாலும் அவங்களோட இத படிச்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த வீடியோஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு சார். அதே மாரி வீட்ல பாத்திரம் கழுவுறதாகட்டும், அந்த டைம்லலாம் போட்டு விட்டுட்டு நல்லா வால்யூம் நல்லா ஹை வால்யூமா வச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன். அவங்க சொல்றத நம்ம கேட்டுட்டே இருந்தாலே போதும். பாதி படிச்ச மாரி ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு வீடியோ அந்த இதுலயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறமா நம்மளே சால்வ் பண்ணும்போது, நம்ம எத்தன தப்பு பண்ணியிருக்கோம்? அப்ப எந்த இதுல தப்பு பண்ணியிருக்கோம்? அப்படிங்கிற மாரிலாம் நம்ம பார்க்கும்போது, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும். அந்த ம். மாரி அதுல கொஞ்சம் அந்த அவங்களோட வீடியோஸ் நெறைய இது மாரி தான். யூடியூப் சோர்ஸ் தான் எனக்கு நெறையவே. அதுவும் இப்ப கரண்ட்டா உள்ள இதுல ஏகப்பட்ட பேரு நம்ம வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. இன்னொன்னு டெஸ்ட் பேட்ச் மட்டும் மெயின் சார். அதுதான் என்னோட நான் இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் தான். உங்கள்ட்ட போட்டேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு. அந்த டெஸ்ட் பேட்ச் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். அது வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா, அதுவரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, படிப்பேன். எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. என்ன படிச்சோங்கிறதும் நமக்கு தெரியாது. அந்த டைம்ல படிப்பேன், எழுதி பார்ப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி பிராக்டிஸ் வரும்போது தான், டெஸ்ட் பேட்ச் போடும்போது தான், இந்த டைம்க்குள்ள முடிக்கணும். அதுலயும் டைமர் நீங்க வச்சிருப்பீங்க பாருங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த டைம்க்குள்ள முடிக்கணும். இத்தன கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. அப்படிங்கும்போது நமக்கு அந்த அ என்ன சொல்றது? ஸ்பீடா சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடும் அந்த டெஸ்ட் பேட்ச் மூலமா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அது. அது ம். ஒண்ணு. அப்புறம் வந்து வீடியோ சொல்யூஷன் நீங்க குடுப்பீங்க. நமக்கு ஒண்ணு தெரியல அப்டின்னா, சில இதுல வந்து நமக்கு நார்மலா சொல்யூஷன் மட்டும் குடுத்துருவாங்க. அப்ப எந்த இடத்துல நமக்கு எப்படி சால்வ் பண்ணணும்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சர்க்யூட் டயகிராம்லாம் இருக்கும்போது, இந்த இடத்துல வந்தா இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க அத வந்து வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கும்போது, எங்களுக்கு வந்து ஓகே இப்படிதான் சால்வ் பண்ணணும். இந்த மாரி மெத்தட் வந்தா இப்படிதான் சால்வ் பண்ணா ஈஸியா பண்ணலாம். அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் மூலமா எனக்கு ரொம்ப ஆ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த சார். இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எனக்கு நீங்க எந்த அளவுக்கு வீடியோ சொல்யூஷன் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து டயோட் சர்க்யூட்ஸ் கான்செப்ட்ல வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த சரிங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் சர்க்யூட்லயும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. நான் ஆ. சரியா கவனிக்கல. அந்த கொஸ்டின் வந்து நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வீடியோ சொல்யூஷன் நான் போடல. நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆமாங்க அதுக்கப்புறம் அத சார். நான் சால்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது சர்க்யூட்டே தப்பா இருக்குன்னு. ஸோ ஆ, நீங்க அந்த ஆ. அளவுக்கு வீடியோ சொல்யூஷன் ஃபாலோ பண்ணீங்க ஆமாங்க பார்த்தீங்களா? சார். நான் வந்து ஆன்ஸர மட்டும் ஆ. பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சா தான் நம்ம வந்து அந்த இடத்துல அதே மாரி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த கொஸ்டினுக்கு இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அத மாரி இத மாரி வேற எந்த மெத்தட்லலாம் சால்வ் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற மாரியும் கண்டிப்பா. சொல்லுவீங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த இடத்துல இது இல்லன்னா, இது போட்டா எப்படி சால்வ் பண்ணணும்? அப்படிங்கும்போது அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்ஸர் மட்டும் இல்ல. ஒரு கொஸ்டின் வச்சு ஒரு 3 விதமான என்ன சொல்றது? இப்படி கேட்டா இப்படி பண்ணலாம். இப்படி கேட்டா இப்படி பண்ணலாங்கும்போது, அப்போ ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம படிச்ச மாரி இருக்காது. 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் அந்த மாரி சேர்ந்து படிக்கும்போது, அதே மாதிரி ஒரு கிடைச்சிருமா நமக்கு ஒரு ஐடியா மாரி. அதனால தான் மோஸ்ட்லி நான் வீடியோ சொல்யூஷன் மட்டும் தான் பார்ப்பனே. நம்ம தப்பு ரொம்ப பண்ணிட்டாலே உடனே வீடியோ சொல்யூஷன் கிளிக் பண்ணி, அதுல என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு, திருப்பி என்ன பண்ணுவேன்னா, இப்போ அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒரு 25க்கு 20 தான் மார்க் தான் வாங்கியிருக்கணும். 5 மார்க்ஸ் வாங்கல அப்படின்னா, அந்த கொஸ்டின் வரும்போது இன்னும் கீனா அப்சர்வ் பண்ணுவேன். கண்டிப்பா தப்பே வராது. நம்ம ஒரு வாட்டி தப்பு ம். பண்ணிட்டோம், வீடியோ சொல்யூஷன் பார்த்துட்டோம்னா, அந்த கொஸ்டின்ல தப்பே பண்ண மாட்டேன். அது வந்து உடனேவும் போட மாட்டேன் அந்த டெஸ்ட் பேட்ச்ச. திருப்பி என்ன பண்ணுவேன்னா, ஒரு 4, 5 யூனிட்டுக்கு அப்புறமா திருப்பி அதே டெஸ்ட் பேட்ச்ச திருப்பி போடுவேன். ஏன்னா ரொம்ப மார்க் கம்மியானது எதுங்கிறத மார்க் பண்ணி வச்சுப்பேன். அந்த டெஸ்ட் பேட்ச்ச திருப்பி போடுவேன். இப்போ 1, 2 மார்க்னா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அத வந்து பிரிஃபரன்ஸ பின்னாடி வச்சுப்பேன். எது வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோமோ, அத ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா வச்சுட்டு, ஒரு 2 வாரத்துக்கு 1 மாசத்துக்கு அப்புறம் அதே பேட்ச்ச திருப்பி ஒரு தடவ படிச்சுட்டு, அதே மாரி நான் என்ன பண்ணுவேன்னா, டெஸ்ட் பேட்ச்சுமே நான் வந்து கோர்ஸ் ஃபுல்லுமே நான் அவங்கள்ட்ட வாங்கல. ஏன்னா எனக்கு ம். வந்து சரி. அதுதான் ஃபினான்ஷியலா ரொம்ப வீக்கா ம். இருந்தோம் நாங்க. அதனால ம். என்னால அது வாங்க முடியல. அவ ம். அஃபோர்ட் பண்ணுவாங்க மாமா. எதுனாலும் மாமாட்ட போய் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கமாவும் இருக்கும்ல. எவ்வளோதான் மாமாட்ட கேட்கறதுனால நான் கேட்கவும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் சொல்லும்போது மாமா தான் அந்த ஒய்சிடி புக்ஸ்லாம் நீங்க ரெக்கமெண்ட் ம். பண்ணீங்கல்ல, அதெல்லாம் மாமாட்ட சொல்லி வாங்கி வச்சேன். அதெல்லாம் வாங்கி குடுத்தாங்க. போடுமா வாங்கி தரேன்னு தான் சொன்னாங்க. "நீ எவ்வளோன்னு கேளு, போடு நான் செய்வேன்" அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே நான் மாமாட்ட கேட்கறது கஷ்டமா இருந்தது. அதனால நம்மளே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாமே. This video is sponsored by JSMS Academy. அங்கே டிஎன்பிசி கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், டிஆர்பி பாலிடெக்னிக் அண்ட் இன்ஜினியரிங், டிஎன்எம்எஸ் ஏஇ, யூபிஎஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ப்ரிலிம்ஸ், பிஎஸ்யூ அண்ட் கேட் மாதிரியான இன்ஜினியரிங் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்களுடைய ஆன்லைன் கோச்சிங்கில் வீடியோ கோர்ஸ் பாருங்கள்.
இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. டெஸ்ட் சீரிஸோடைய ஹைலைட்ஸ் பாருங்க. நாங்கள் பார்ட் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் காம்போ, 4 சப்ஜெக்ட்ஸ் காம்போ, 8 சப்ஜெக்ட்ஸ் காம்போ, அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டில் பாருங்க கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஏஐ எக்ஸாம்ஸில் வந்துட்டு சப்ஜெக்ட் கோட் 400 ஒரு சிலபஸ் இருக்குது. அப்புறம் பிடபிள்யூடி ஏஐக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாடலில் 5 டெஸ்ட் வந்துடும், இன்னொரு மாடலையும் 5 டெஸ்ட் வந்துடும். அப்புறம் எஸ்எஸ்சி ஜேஇ மாடல் இருக்குது, அது கோர்க்கு மட்டும் கவர் ஆகும். அப்புறம் டிஆர்பி பாலில் எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது போக நாங்கள் டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வீடியோ சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போதைக்கு 6000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் பக்கமாக நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். பட் நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறது எங்களுடைய எய்மா இருக்குது. எங்களுடைய பேக்கேஜோட டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, எங்களுடைய ஃபுல் கோர்ஸோட பெனிஃபிட்ஸ் பாருங்க. நாங்கள் 600 ஹார்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். 15,000 ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் பக்கமாக சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேட்ச் 20,000 ப்ராப்ளம்ஸ் பக்கமாக வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்கோம். இது போக உங்களுக்கு புக்ஸே தேவை கிடையாதுங்க. நீங்கள் எந்த புக்கும் வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது புக் தேவையே கிடையாது. வீடியோ கோர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதுமானது. ஸோ நம்ம அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ப்ராப்ளம் சால்விங் செஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ்லேயே வந்துட்டு 5,000 கொஸ்டின் பக்கமாக நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இது போக நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, 10,000 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் நம்ம நிறைய தியரி பேஸ்டான டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ நியர்லி ஒரு 20,000 கொஸ்டின்ஸ் பக்கமாக எங்களுடைய இந்த ஃபுல் கோர்ஸே வந்து கவர் பண்ணிடும். தனியாக வந்து நீங்கள் புக்ஸ் நிறைய வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு லேப்டாப்போ இல்லை ஃபோனோ இல்லை டேப்லெட்டோ ஏதாச்சும் ஒரு இது இருந்தால் மட்டுமே போதுமானது. என்னுடைய ஃபுல் கோர்ஸே வந்து உங்களுடைய ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஜர்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போன பேட்ச்லேருந்து இந்த பேட்ச் என்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு ஆர்டினரியான ஆன்லைன் கோச்சிங்காக இல்லாமல் லைவ் செஷன் மட்டும் நடத்திட்டு ஜஸ்ட் கிளாஸஸ் மட்டும் கொடுத்து பண்ணுற மாதிரி மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது நாங்கள் ட்ராக் பண்ணுறோங்க. நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன செய்றீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஃபுல் கைடன்ஸுமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட் சண்டே நீங்கள் அந்த வாரத்தில் படித்த விஷயங்களுக்கான ரிப்போர்ட், டீட்டெயிலான ரிப்போர்ட் நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுட் நம்ம உடனே வந்து சால்வ் பண்ணிடுவோம். எங்களுடைய பெய்ட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஃபார்ம் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கோம். 12 மந்த்ஸுக்கான ஃபுல் கோர்ஸ் ஃபார்ம் இருக்கும், 9 மந்த்ஸுக்கான ஃபுல் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ்க்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். எங்களுடைய யூடியூப் கிளாஸஸ் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுடைய யூடியூப் கிளாஸஸ்க்கான லிங்க்ஸுமே கொடுத்துருப்போம். அதில் போயிட்டு எங்களுடைய கிளாஸஸ் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் நடத்தக்கூடிய மெத்தட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் எங்களுடைய ஃபுல் கோர்ஸோ இல்லை வீடியோ கோர்ஸோ டெஸ்ட் சீரிஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஜர்னிக்கு எங்களுடைய ஜேஎஸ்எம்எஸ் அகாடமியோடைய யூடியூப் லெக்சர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக போகுது. ஆக்சுவலா வந்து உங்க டெஸ்ட் பார்த்தேன், உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் ரெஸ்பான்ஸ் பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்ல நீங்க வீடியோ நீங்க வந்து கோர்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு கொடுத்துருப்போம். அது ஒண்ணும் இல்ல பிரச்சனை சார், இல்ல. நீங்க அது ஆஃபர் நம்ம பண்ணுவீங்கன்னு அமௌண்ட்லாம் எனக்கே தெரியும். இதுவே நான் ஆ, ஆஃபர்ல தான் நான் உங்கள்ட்ட வாங்கினேன். ஏன்னா வந்து டெஸ்ட் ம், பேட்ச்க்கு ஒரு அமௌண்ட் போட்டிருந்தீங்க. அதே மாரி என்ன ம். பண்ணியிருந்தீங்கன்னா, இது மாரி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்துச்சு. ஒரு 2 கொஸ்டின் குடுப்பீங்க. இத நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டீங்கன்னா, உங்களுக்கு இத்தன பெர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கும்போது, ஆமா. எங்கள மாரி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஒண்ணு சால்வ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். இன்னொன்னு நமக்கு இந்த ஆஃபர்ல நமக்கு இது கிடைக்குதே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதனால 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி உங்களுக்கு அந்த ஆன்சர் சென்ட் பண்ணி தான் நான் அந்த ஆஃபர்ல தான் அந்த டெஸ்ட் பேட்ச் வாங்குனேன். ம், அப்படி வாங்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்களுமே என்ன பண்ணியிருந்தீங்க, நான் அப்பவே உங்கள்ட்ட சொன்னேன். சார் எனக்கு நீங்க வந்து இன்னைக்குள்ள இந்த டெஸ்ட்ட முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் குடுங்க சார். அப்பனா தான் என்னால முடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லும்போது, மேடம் நான் வந்து ஒரு ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு டியூரேஷன் வந்து எவ்வளோ நேரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல பொறுத்து இருக்கு. அதனால நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டெஸ்ட் ஒரு நாள்ல ஒரு டெஸ்ட் போட முடியுமா? இல்ல 2 டேஸ் ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் போட முடியுமா? அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா வந்து சில ம், பேருக்கு 5 மணி நேரம், 6 மணி நேரம் கிடைக்கும். சில பேருக்கு 2 மணி நேரம் தான் பிரிப்பரேஷன் டைம் கிடைக்கும். நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் எல்லா வேலையும் எனக்கு யாரும் பாப்பா கூட பாத்துக்கிறது கூட ஹெல்ப்க்கு ஆள் கிடையாது தான். ஆனா வந்து ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப தங்கம் சார். அவங்க வந்து பாப்பாவ கேர் பண்ணிக்கிருவாங்க. ஒரு 2 மணி நேரம் சாலிடா அவங்க வீட்லயே தான் பாப்பா இருக்கும். அதுக்கு பசிச்சாலும் சரி சாப்பாடு ஊட்டிக்குவாங்க. நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால. மோஸ்ட்லி நான் வெளியில சேர் போட்டு தான் உட்காந்து படிப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பாப்பாங்க அந்த அக்கா. சரி நான் பாத்துக்கிறேன். நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 1 1/2 வருஷம் பக்கத்துல அவங்க தான் பாப்பாவ கொஞ்ச நேரம் ஈவினிங் அவங்க வேலைக்கு போயிருவாங்க. ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்குவாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. இந்த நேரத்துல அவங்களுக்கும் நன்றி சொல்ல நான் உண்மையிலேயே வேற கடமைப்பட்டுறேன். லெவல்ல அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆகட்டும், கொலீக்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இப்படின்னு வந்து ஏன்னா என்னோட நிலைமை வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த நிலைமையிலயும் படிக்கணும், படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு தான் ஃபோனே வாங்கி குடுத்தது. யூடியூப் அந்த ம், பெரிய ஃபோன வாங்கி குடுத்து படிக்கிறதுக்காக நீ வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட என்ன சொன்னேன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வாங்கி தரேன்டி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்தது ஃபோன் வாங்கி குடுத்தது அவ தான். வா. அதனால ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து பேக்கிரவுண்ட் சப்போர்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு சார். அதனால தான் நான் முந்தி வர முடிஞ்சது. அதாவது ம், என்ன சொல்றதுன்னா, நமக்கு ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து மேல வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னா, அவங்கள நம்மளுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப நம்ம பண்ணி மேல ஏத்த தான் பார்க்கணும். ம். நான் வந்து அதுக்கப்புறம் நான் நான் மேல வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அதுதான் ஒரு தாட். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி படிக்கிற ஆர்வம் உள்ள பிள்ளைங்க. ஏன்னா படிப்பு மட்டும் தான் பின்னாடி நெறைய பேர ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும். வேற எதுவும் இப்ப சாப்பாடு வாங்கி குடுத்தா அந்த நேரம் தான். அவ்வளோதான். அவ்வளோ சாப்பிட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அதுவும் ஒரு மிகப்பெரிய இதுதான்னாலும்,
படிப்பு செல்வம் குடுக்குறது வந்து அவங்க சந்ததியே வந்து இவங்களால ஒரு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம் சார். உண்மையிலே ரொம்ப மலைப்பா இருக்கு. எவ்வளவு நல்ல மனுஷங்க சார். உங்கள சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா? ஆமாங்க ச்சே! சார். கண்டிப்பா. எவ்வளவு ஹேப்பியா கண்டிப்பா. இருக்கு கேட்கறதுக்கு. ஆமா, ஏன்னா இப்போ ஆமா. உள்ள நெறைய மனிதர்கள் பார்க்கிறோம். நம்ம நல்லது ம். பண்றாங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆமா. ஆனா ரொம்ப கம்மியாயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஆமா. கம்மியான மனிதர்கள் தான் நம்மள சுத்தி இருக்காங்க. ஆமா. எப்படான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட கொலீக்ஸ் ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்க ஒரு 2009, 10 பக்கத்துல நாங்க ஒண்ணா வேல பார்த்தோம். அதுக்கப்புறம் இடையில ஏதாவது எக்ஸாம் வந்து அவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொன்னாரு சார். அது எனக்கு ரொம்ப இதா இருந்தது. அவர் வந்து இப்ப பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே வேலை கிடைச்சிருச்சு. 6, 7 வருஷத்துக்கு முன்னாடியே வேலை கிடைச்சிருச்சு. அவரு தான் என்னைய இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணது. மேடம் உங்களால முடியும் மேடம். நீங்கலாம் வந்து போன வாட்டி நான் டிஆர்பில வந்து 2021ல வந்து ஒரு 10 மார்க் பக்கத்துல மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. அப்ப அவர் ம். சொன்னாரு, "கண்டிப்பா நீங்க அடுத்த வாட்டி நீங்க வந்து கிளியர் பண்ணிருவீங்க. ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. படிங்க." எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம் எழுத போறேன். முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஹேண்டிகேப்டு. அவங்க வந்து அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா எழுதிட்டே இருக்கிறாங்க. அதாவது வந்து கொஸ்டின் வாங்குனதோட சரி, அதுக்கப்புறம் அவங்களால உட்காரவும் முடியல. எ அ கஷ்டப்பட்டுட்டே ஆனா வந்து அந்த கொஸ்டின்ல மட்டும் தான் அவங்களோட டார்கெட்டா இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, "சார் இதுக்காக தான் என் உசுர குடுத்து படிச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ம். அவங்க கிளியர் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு நான் நம்பர் வாங்கியிருந்தேன். அவங்க கிளியர் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு வந்து, இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறவங்களே நான் படிக்க முடியுது அவங்களாலயே. அவங்களுக்கும் குழந்தை இருக்கு. ஹேண்டிகேப்ட் வேற. அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா! படிச்சிருப்பாங்க. அதனால நம்ம அவங்களோட மோட்டிவேஷன்ல அவரு படிச்சு அவர் கிளியர் ஆயிட்டாரு. அவரு இப்ப இது மாரி வந்து நெறைய ஒர்க் பண்ணி நமக்கெல்லாம் முடியும் அப்படின்னு நெனச்சு பண்றாங்கல்ல, அவங்க தாங்க நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். எக்ஸாம்பிள்க்கு செல்வராஜ் சார், நவீன் சார்லாம் நம்மளோட வீடியோல போட்டிருந்தாங்கல்ல. ம். அவங்களுடைய கமெண்ட்லயும் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டி. சார் இன்ஷா அல்லாஹ் நானும் இதே மாரி கிளியர் பண்ணி, இதே மாரி ஒரு வீடியோ கண்டிப்பா. வந்து நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி இப்ப ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு ரொம்ப நான் சந்தோஷம். ரிப்ளேயோட போட்டிருந்தேனே. நான் வெயிட்டிங்ன்னு சொல்லி போட்டிருந்தேன் ரிப்ளே கூட. எஸ் எனக்கு சார், எஸ் தெரியும். சார். அது கண்டிப்பா அப்ப நீங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அத நான் பார்த்தேன். ஆமாங்க சார். கிளியர் ம். பண்ணிருவீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்க உங்களுடைய ம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் டெஸ்ட்ல வந்து ஆ பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே, ஓகே, ரொம்ப நல்லா ஓகே. இருந்துச்சு டெஸ்ட்ல. அதே இப்ப மாரி நம்ம டெஸ்ட்ல வந்து சொல்லுங்க, ம். சொல்லுங்க. அது டெஸ்ட் பேட்ச் போடுவோம்ல சார். ஒரு டாபிக் குடுத்து இன்னைக்கு ஒரு 2 நாள் ஒரு தடவ தான் என்னால போட முடியுங்கிறதுனால நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 2 நாள் ஒரு தடவ ஒரு டாபிக் வந்து நம்ம டெஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 நாள் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் ஃபுல்லும் படிச்சுருவேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து திருப்பி என்னலாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுவேன். வேற ஏதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு, இப்ப 2 நாள் ஒண்ணுன்னா நான் நைட்டு தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா பாப்பா வந்து அந்த நேரத்துல அங்க போயிருவாளா 2 மணி நேரம் எனக்கு சாலிடா கிடைக்கும். அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா ஆ ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லும் உங்களோட யூடியூப்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட்டு உங்க டாபிக் போட்டு உங்க என்ன சொல்றது? உங்க ஜேஎஸ்எம்எஸ் அப்துல் போட்டு, அதுல இந்த டாபிக்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்களா? இந்த டாபிக் வச்சு அப்படின்னு பார்ப்பேன். மோஸ்ட்லி 90% நீங்க வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறீங்க. எக்செப்ட் ம். அந்த கடைசி யூனிட் மட்டும். அந்த ரெனிவபிள் எனர்ஜியா அது மட்டும் நீங்க அத கவர் பண்ணல. ஆமா. மத்த எல்லா யூனிட்ஸ்க்குமே உங்களோட வீடியோஸ் வந்து அ இட்ஸ் எனஃப் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ம். அதனால உங்க வீடியோ முதல்ல போடுவேன். உங்க வீடியோஸ் ஃபுல்லும் பார்த்துருவேன். அதுவே நெறைய 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி வீடியோஸ்லாம் இருக்குது. அது வந்து நெறைய நேரம் நான் என்ன பண்ணுவேன், நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, வீடியோ பாஸ் பண்ணிட்டு, நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்து தெரியல அப்படின்னா, நீங்க வீடியோ வந்து பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவீங்க. மோஸ்ட்லி அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். பாஸ் பண்ணிட்டு என்னால சால்வ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பார்ப்பேன். அப்புறம் திருப்பி வந்து சரி அப்புறம் என்ன நெனப்பேன்னா, சரி இது ரொம்ப டைம் ஆகுது. எனக்கு டைம் அவ்வளவா கிடைக்காதுன்ற நேரத்துல, உங்க வீடியோ போட்டுருவேன். ஏன்னா, நான் வந்து ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணுவேன். நீங்க ஈஸி ம். மெத்தட்ன்னு ஒண்ணு சொல்லிக் குடுப்பீங்க. அப்படிங்கும்போது, அது எனக்கு மைண்ட்ல சீக்கிரம் பதிவாயிரும்ல. அதனால உங்க வீடியோஸ் போட்டுட்டு, அது போக வேற வீடியோஸ் எதுவும் இருந்தது நான் கேட் சால்வ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ்லாம் கூட நான் பார்ப்பேன். பார்த்துட்டு மறுநாள் என்ன பண்ணுவேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு, அதுலயும் நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் ம். கொஸ்டின்ஸுமே நெறைய சால்வ் பண்ணியிருப்பீங்க. அத மாதிரியும் போட்டு பார்ப்பேன். அந்த கொஸ்டின்ஸ்ல வேற ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு Googleல சர்ச் பண்ணி வேற ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். ஆன்ஸர் மட்டும் இருக்கும். ஆனா வீடியோ சொல்யூஷன்லாம் இருக்காது. இருந்தாலும் பரவால்ல. நாம போட்டு பார்த்துட்டு, தப்பு இருந்தா உங்கள்ட்டயே சில WhatsAppலலாம் இந்த மாரி கொஸ்டினுக்கு என்ன சார் ஆன்ஸர் அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருக்கேன். நீங்களும் அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணவும் பார்த்துருக்கேன். செய்வீங்க. அது வந்து இவ்ளோ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? கஷ்டமான டைம்லயும் நீங்க நெறைய உங்களுக்குன்னு நெறைய வேலைகள் இருக்கும். இருந்தாலும் எனக்காக டைம் ஒதுக்கி நீங்க அத ஆன்ஸர் பண்ணவும் செய்வீங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்துச்சு அந்த டைம்ல. பிரிப்பரேஷன் டைம்ல. ஓகே. இந்த ஜேஎஸ்எம்எஸ் அகாடமி எப்போ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க? அதான் சார் ஓகே. 2021ல டிஆர்பிக்கு ம். நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஆக்சுவலி நான் வந்து என்ட்ட சோர்ஸ் நெறைய இல்ல. இருக்கிறத வச்சு நான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆ ம். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து மேத்ஸுக்குலாம் நீங்க போட்டிருந்த வீடியோஸ் எனக்கு வந்தது. ம். 2 நாள் முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. மேத்ஸுக்குல ம். மோஸ்ட்லி மத்த சப்ஜெக்ட் கூட இருக்குமே தவிர, மேத்ஸுக்கு ரொம்ப ரேர் தான் அந்த ஆமா. வீடியோஸ்லாம். அப்படிங்கும்போது நமக்கு இன்னொன்னு என்னன்னா, ஈஸி மெத்தட்ல சால்வ் பண்ண தெரிஞ்சா மட்டும் தான் அந்த டைம்க்குள்ள நம்மளால முடிக்க முடியும். ஏன்னா, கண்டிப்பா. அதுதான் டைம் டைம் மேனேஜ்மென்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல.
அப்படிங்கும்போது நீங்க ஈஸி நமக்கு மெத்தட் தெரியும். ஆனா மெத்தட் போட்டு கட கட கடன்னு போட்டு, போட்டு, போட்டு பண்ணி கடைசியா ஆன்சர் கொண்டு வர்றதுக்கும், நீங்க ஒரு ஈஸி மெத்தட் சொல்வீங்க. இப்படி இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா டக்குன்னு வந்துரும் அப்படிங்கும்போது, அப்ப அப்ப அதனால அது பார்க்க ஆரம்பிச்சேன். அதுவுமே எனக்கு 2 நாள் முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஐயோ! இது வந்து முதல்லே நமக்கு தெரிஞ்சிருந்தா இதே ஃபாலோ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனா அந்த டைம்ல எனக்கு மார்க் கிடைக்கல. 10 மார்க் பக்கத்துல கம்மியாயிடுச்சு. அதனால எனக்கு அது 20 கொஸ்டின்ஸ் மேல எனக்கு என்ன சொல்றது? போடவே டைம் இல்ல. எனக்கு டைம் பத்தாக்குறையா போச்சு. ஏன்னா அதான் ரெகுலர் பிராக்டிஸ் இல்ல. அதனால நமக்கு வந்து போடுறதுக்கு டைம் இல்ல. அது வந்து நமக்கு அந்த இது வேற. நமக்கு அது என்னது? ஆ இதுதான் ஆன்லைன் டெஸ்ட். ம். சிபிடி டெஸ்ட். ஆமா. அதனால நமக்கு வந்து ரொம்ப டைமும் இல்ல. டக்கு 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 டக்குன்னு போடுற மாரி தான் இருந்தது. 20 கொஸ்டின்ஸ்க்கு மேல நான் அட்டெண்ட் பண்ணவே முடியல. ஓ! அதனால எனக்கு அதுல கொஞ்சம் அதுக்கப்புறம் ரெகுலரா உங்க வீடியோ ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நெனச்சேன் அப்டின்னா, டிஆர்பி வந்து ஃப்ரீக்வென்ட்டா போடுறதில்ல. அதாவது கால் ஃபார் ம். பண்றதில்ல. எப்பவா தான் வரும். அது வருமா? வராதான்னு வெயிட் பண்ணிட்டு, அதுக்கே வெயிட் பண்றதுக்காட்டியும் நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து ரெகுலரா வருது. வருஷத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்துருது. நான் ஆமா. அப்ளை பண்ணதுலருந்து வருஷத்துக்கு ஒரு தடவ வந்துருது கரெக்ட்டா. அப்ப நான் நினைச்சேன், சரி அப்ப இதுலயும் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஜிஎஸும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. 2021க்கு அப்புறம் தான் ஜிஎஸ் ஒரு பக்கமும் ஜிஎஸ்க்கு 1 மணி நேரம் எடுத்துக்குவேன். நம்ம ம். நார்மலா அந்த டெக்னிக்கலுக்கு 2 மணி நேரம் எடுப்பேன். இது ம். என்னோட டைமு. ஃபிக்ஸடா இந்த 3 மணி நேரம் கண்டிப்பா படிச்சே ஆகணும். அது போக மீதி கிடைக்கிற டைம் எல்லாம் படிப்பேன். மோஸ்ட்லி நான் வந்து ஒரு 5, 6 மணி நேரம் கண்டிப்பா எடுத்துக்குவேன் சார் படிக்கிறதுக்குன்னு. அது ம். எப்படினாலும் சரி பாப்பா தூங்குறதாகட்டும் எனக்கு தூக்கமா தான் வரும். இருந்தாலும் ஒரு டீய போட்டு குடிச்சிட்டோ, ஏதோ ஒண்ணு நம்மளால இது வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆ என்ன சொல்றது? அப்ப ஒரு கான்சன்ட்ரேட்டா உட்கார்ந்து படிச்சது அதுதான். கன்சிஸ்டன்ட்டா படிச்சதும் அதுக்கப்புறம் தான். 2021க்கு அப்புறம் தான் ஒரு கன்சிஸ்டன்ட்டா படிச்சே ஆகணும். அது எதனால அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேட்ச் போட்டது ஒரே ரீசன் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப ஏன்னா அரவுண்ட் ஒரு அதுக்கப்புறம் 4 இயர்ஸா நீங்க இப்போ எஃபோர்ட் போட்டுருக்கீங்க கன்சிஸ்டன்ட்டா? ஆமாங்க சார். நைஸ். கன்சிஸ்டன்ட்டா போட்டது அந்த 4 இயர்ஸ். அதுக்கு முன்னாடிலாம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பிட்டு பிட்டா படிச்சு, படிச்சு, படிச்சு ஒரு கோர்வையா படிச்சது, கன்சிஸ்டன்ட்டா படிச்சது, உட்கார்ந்து வேற இன்னொன்னு என்னன்னா, சோசியல் மீடியாக்குள்ளே போகாம படிச்சது. அதெல்லாம் வந்து இந்த 4 இயர்ஸா. சோசியல் மீடியா ஓகே. போயிட்டோம் அப்டின்னா, ஒரு 10 நிமிஷம் ரிலாக்சேஷனுக்காக போனோம் அப்டின்னா, ஒரு 2 மணி நேரம் போயிடும். கட 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 கடன்னு ஓடிரும். எப்படி போகுதுன்னே தெரியாது. அதனால அதுக்குள்ள இன்வால்வே ஆகக்கூடாது அப்டிங்கிற ஒரு டார்கெட் வச்சு படிச்சா அது ஏன்னா ரொம்ப ஃபேமிலி வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டே இருந்தது. பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் மைண்ட்ல வச்சு, அவங்க ஹஸ்பண்டோடைய சம்பாத்தியம் வந்து பத்தல. நமக்கு ம். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கெல்லாம் பத்தாது. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா, ம். நம்மளும் நல்லா இருக்கணும்ல சார். கண்டிப்பா. எங்க அம்மாவோட ம். தாட் என்னன்னா, பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தான் எங்க அம்மாவோட தாட். ஆனா என்னோட தாட் என்னவா இருந்ததுன்னா, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம். இனி எதுக்கு கஷ்டப்படணும்? அதனால ம். நாமளும் நல்லா இருக்கணும், பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு தான் மைண்ட்ல தாட் ஸோ, வச்சு அப்போ நீங்க இப்போ 35 பிளஸ் தானா ஏஜ்? ஆமாங்க சார். 35 பிளஸ். அதுவுமே ஒரு டிராபேக்கும் இருந்தது. என்னன்னா, ஆ. ஒண்ணு நமக்கு வந்து உடம்பு சோர்வாய் ரெஸ்ட் தேவைப்படும் அந்த டைம்ல. ஏன்னா, நம்மளுக்கு ரொம்ப வேலையும் பார்த்துக்க முடியாது. கண்டிப்பா. அப்படி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் நான் முதல்ல சொல்லிர்றேன். அப்போ அப்படி ஒரு ம். இருக்கும். அதேமாரி ஞாபக சக்தியும் ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா, ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னா, நான் ஒரு 10 இயர்ஸா வந்து நான் படிப்பிலே இது இல்ல. நான் படிச்சுட்டு இருந்தேன்னாலும், அ கன்சிஸ்டன்ட்டா படிக்கல. அப்படிங்கும்போது ஞாபக சக்தி இருக்காது. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டிராபேக்காவே இருந்தது. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்மளால எந்த வயசா இருந்தாலும் நம்மளால முடியும் அப்டிங்கிற ஒரு தாட் நமக்கு வந்துருச்சு அப்டின்னா, நம்ம நேரத்த ஒதுக்கிட்டோம். நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது தான் நம்ம கஷ்டம். எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நமக்கு கன்டினியூஸா படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு வயசா ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இருக்காது சார். நம்ம டார்கெட்ட மட்டும் நமக்கு அச்சீவ் பண்ணணும் அப்டிங்கிற கோல் மட்டும் இருந்தா போதும். நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் சார். வயசெல்லாம் ஒரு இது இல்ல உண்மையாவே சார். அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா 35 பிளஸ் அது ஒரு ஃபீமேல் ஆமா. ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது, ம். குழந்தைக்கு தாயாவும் இருந்துட்டு நீங்க அப்பா! ஆமா, ரொம்ப ஆமா. கஷ்டம். அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். அம்மா எக்ஸாம் டைம்லலாம் வந்து இங்க வந்துருவாங்க. தென்காசி ம். அம்மா வீடு. அங்க இருந்து எக்ஸாம் நான் இங்க தான் விருதுநகர்ல தான் போடுவேன் எக்ஸாம் சென்டரு. போட்டேன்னா வந்துருவாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு பாப்பாவ பாத்துக்கிறது. ஏன்னா எக்ஸாம் எழுத போயிட்டோம்னா பாப்பாவ பாத்துக்கணும். அவங்க வேலைக்கு போயிருவாங்க. அவங்களால பாத்துக்க முடியாது. அதனால எங்க அம்மா வந்துட்டு கேர் பண்ணிக்கிறது. எங்க அம்மா தான் இன்னைய வரைக்குமே இப்ப கூட எக்ஸாம் இங்கேயும் வந்துட்டேன். இப்பவும் பாப்பாவ பாக்கணும்னா நான் வரேன் அப்படின்னு ரெடியா இருக்கிறாங்க. அப்படிங்கப்பறம் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா எந்த விதத்துனாலும் முன்னேறி வந்துரலாம் சார். அதுதான். உண்மையாவே வந்துட்டு உங்களுடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஃபீமேல் ஹஸ்பண்ட்ஸ், மேல் ஹஸ்பண்ட்ஸ் ம். யாரானாலும் இருக்கலாம். 35 பிளஸ் மேல போயிருச்சு. நான் டிஆர்பிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இப்ப ம். இந்த நெறைய பேர் நான் பார்க்குறேன் மேம். எப்படின்னா, நான் டிஆர்பிக்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் டிஆர்பி தான் படிப்பேன்னு உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாதிரி ஆமா. இல்லாம, ஜிஎஸ் பிரிப்பரேஷன் கொஞ்சம் எடுத்துட்டு, கொஞ்சம் இல்ல, ட்ரை இல்ல சார். அது பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப, ரொம்ப நான் வந்து நான் தான் சொல்றேனே ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பெரிய மலையா தெரிஞ்சது. இவ்ளோ காலம் இருக்கே இவ்ளோ படிக்கணுமா? டிஎஸ் இவ்ளோ படிக்கணுமா? டெக்னிக்கல் இவ்ளோ படிக்கணுமா? அப்படின்னு மலப்பா இருந்தது. ஆனா, நம்ம ஒரு டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கிட்டா ஜிஎஸ்க்குன்னு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கிட்டா போதும்.
ஈஸியா கவர் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி அந்த 25 மார்க்ஸ் ஆப்டிடியூட்ல பக்காவா தூக்கிடலாம். அப்படி இருக்கும் நமக்கு கிறிஸ்பா இருக்கும் நமக்கு அந்த ஈஸியா இருக்கும். ஈஸியா எல்சிஎம் அண்ட் ஜிசிஎம் அது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து டக்கு டக்குன்னு மார்க் வாங்கிடலாம். அது ரொம்ப எஃபோர்ட் போடணும்லாம் கிடையாது. டெக்னிக்கல் கூட நமக்கு எப்படி யூஸ் பண்ணி கேட்பான், எங்க இருந்து கேட்பான் அப்படின்லாம் கூட இருக்கும். தெரியாது. ஆனா வந்து ஆப்டிடியூடுங்கும் போது இப்படிதான் கேட்பாங்க. இதுல இருந்தா ஒரு மிஞ்சி பிஞ்சி போனா 5 மெத்தட்ல கேட்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த 25 மார்க்ஸ்ல அபவ் 20 கண்டிப்பா எடுத்துடலாம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம்னா. ஜிஎஸ்க்குலாம் ரொம்ப மெனக்கட்டணும்னு அவசியமே இல்லை சார் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஆனா குரூப் 4 அப்ளை பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா இது ஒரு ப்ராக்டிஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தமிழ் படிக்க மாட்டேன். குரூப் 4க்கு இது மட்டும் படிச்சுட்டு போவேன். படிச்சுட்டு போய் ஒரு ப்ராக்டிஸா இருந்துக்கும்ல. அது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதையும் அப்ளை பண்ணிடுவோம். எதையும் விடுறது இல்ல. போய் அப்ளை பண்ணி எழுதிட்டு வந்துடுறது. ஆனா கான்சன்ட்ரேட் பண்ணது ஃபுல்லும் நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும்தான். ஏஇ அந்த டைம்ல எக்ஸாம்ஸ்க்கு. தான் ஆமா, ஆமா. அதனாலதான். ஏஇக்கு தான் ஆமா. ஏஇ எக்ஸாம்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணது. இப்பவுமே இப்போ வாங்கிட்டேன். இன்னுமே எனக்கு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. இன்ஷால்லா அதுக்கு இன்னும் டைம் ஒதுக்கிட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு சார். இன்ஷால்லா கண்டிப்பா நம்ம இன்ஜினியரிங் அச்சீவ் மேக்ஸ் வந்து பண்ணணும். பாத்தீங்கன்னா நம்ம ம். ஜேஎஸ்எம்எஸ் கேட்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம். அதுல ஓகே வந்து சார். இதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேக்ஸ் உடைய லெக்சர்ஸ் எல்லாமே வரும். நீங்க ஓகே வந்து ஓகே. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அப்படியே பேரலா அப்படியே இன்ஷால்லா பார்த்துக்கிட்டே பாக்குறேன். வாங்க. நீங்க ஏன்னா பார்த்தேன் நீங்கலாம் சார். கேட் 2.0 அப்படிங்கிற ஒரு சேனல்லாம் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீசெண்டா வச்சிருந்தீங்க ஸ்டேட்டஸ். ம், அதெல்லாம் நீங்க போடுறோம்னு சொல்லிருந்தீங்க. நீங்க போடும்போது இன்ஷால்லா நானும் வருவேன். இன்ஷால்லா பாக்குறதுக்கு அந்த கண்டிப்பா. ஏன்னா மேக்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஆ, டிஆர்பி ஆ. கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ம், ம். மைல்ஸ்டோன் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க, சக்சஸ் ஆமா. பண்ணிட்டீங்க. அடுத்தது ம். நீங்க பேரலா அப்படி படிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்த மைல்ஸ்டோன் ஈஸியா நீங்க டிஆர்பி எக்ஸாம கிளியர் பண்ணி நீங்க ஆசைப்பட்ட அந்த லெக்சரர் போஸ்டும் போயிட முடியும். இன்ஷால்லா. இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் மேம். எனக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் ம். வீடியோ சொல்யூஷன் போடும்போது, ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு குடுத்த அந்த ரெஸ்பான்ஸ், அதுல ரொம்ப ம். முக்கியமா நீங்க குடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நான் அனலாக் ம். கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப லேட்டா தான் வீடியோ சொல்யூஷன்லாம் போட்டேன். ஆமா, அப்போ ஆமா. வந்து நான் அந்த அனலாக் கண்டென்ட்ஸ் வந்து நானும் வீடியோ சொல்யூஷன் ரெடி பண்ணாம தான் இருந்தேன். எனக்கு ஒரு கட்டத்துல ஒரு ம். மாரி எரிச்சல் ஆயிடுச்சு. நம்ம பண்றோம். ம். நீங்க கேட்டீங்க சொன்னீங்கல்ல, நான் வந்து டவுட் கேட்டா ம். நீங்க சால்வ் பண்றீங்கன்னு. ம். ஆக்சுவலா ம். அதுதான் என்னுடைய வேலை. எனக்கு அதுதான் ரொம்ப ம். பிடிச்ச விஷயமும் கூட. ம். ம். அதான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். யாராவது நமக்கு வந்து டவுட் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. ம். அதுல வந்து நீங்க ஃப்ரீக்வென்ட்டா கேட்கறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் அந்த வீடியோ சொல்யூஷன் நம்ம அடுத்த கட்டத்துல எடுத்து வந்ததுக்கு நான் யோசிப்பேன். ம். அதனால தான் உங்க பேர கூட வந்து டெஸ்ட் பர்வீன் மேம்னு சேவ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த ஓகே, ஓகே. டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம இப்போ வீடியோ சொல்யூஷன் போடணும். அப்புறம் வந்து ம். நெறைய டெஸ்ட் இன்கிரீஸ் பண்ணணுங்கிறதுமே வந்து எனக்கு அப்பதான் தோணுச்சு. ஓகே. ஆ, நம்ம ஆ. நம்மளுடைய இந்த ஒரு சர்வீஸ வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப ம். பயங்கரமா படிக்கிறாங்க. ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, ஓகே நம்ம 2 சப்ஜெக்ட்ஸ் காம்போ பண்ணலாம். அப்புறம் 4 ம். சப்ஜெக்ட்ஸ் காம்போ பண்ணலாம். 6 சப்ஜெக்ட்ஸ் காம்போ பண்ணலாம். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் குடுக்கலாம். இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு மாரி கேமிஃபை ஆயிடும் ப்ராசஸ். ஆமா, ஏன்னா இப்போ ஆமா, நம்ம ஆமா. தனித்தனியா சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதிட்டு, நீங்க ஃபுல் ம். டெஸ்ட் போடுறீங்கன்னு வைங்களேன், கஷ்டமா இருக்கும். அப்போ ஆமா, ஒரு 2 கண்டிப்பா. சப்ஜெக்ட்ஸ் காம்போ போட்டுட்டா, ஓகே 2 சப்ஜெக்ட்ட கம்பைன் பண்ணி டெஸ்ட் எழுதியாச்சு. படிச்சுப்போம். அப்புறம் ம். 4 சப்ஜெக்ட்ட கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிடலாம். அப்புறம் 6 சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணி டெஸ்ட் எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போறாங்கன்னு வைங்களேன், இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, ஆமா. எனக்கு இந்த கண்டிப்பா. மாரி ஐடியா அதுவுமே வந்ததுக்கு ம். உங்களுடைய இந்த ஒரு இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஓகே இருந்துச்சு. சார். ரொம்ப தேங்க்ஸ் அது. எல்லாமே நம்ம சேனல் மோஸ்ட்லி சார்பா குடுத்துறோம். எல்லாமே நான் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டேன் சார். நீங்க டெஸ்ட் பேட்ச் போட்டதுல ம். மோஸ்ட்லி வந்து 95% நான் வந்து சால்வ் பண்ணி பார்த்தது தான். நான் ம். கடைசி நேரத்துல எனக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து எனக்கு பார்க்க டைம் இல்ல. கடைசி எக்ஸாம் நெருங்கும்போது எனக்கு டைம் இல்ல. இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு வேற ஏதாவது ஒரு ஆன்ஸர கிளிக் பண்ணிட்டு, நீங்க என்ன சொல்யூஷன் குடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் அப்படி பண்ணுவேன். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு ம். ஆன்ஸர் பண்ணிருவேன். என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டக் பண்ணி. ஏன்னா நமக்கு சால்வ் பண்ண டைம் இருக்காது அந்த டைம்லலாம். பண்ணிட்டு நீங்க ம். என்ன சொல்யூஷன் குடுத்துருக்கீங்க? அந்த சொல்யூஷன் கண்டிப்பா எப்படியாவது எல்லா வீடியோஸும் நான் மோஸ்ட்லி பார்த்துட்டேன். அந்த கடைசி கம்பைன்டா 5 சப்ஜெக்ட் அப்படிலாம் குடுத்துருந்தீங்கல்ல, அதுதான் கொஞ்சம் பார்க்க ம். எனக்கு டைம் இல்ல. ஒரு நெறைய கொஸ்டின்ஸ் இருந்ததுனால. ம். மத்தது எல்லாத்தையும் மோஸ்ட்லி கவர் பண்ணிருவேன். அந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியத்த குடுத்ததே அந்த எக்ஸாம் அந்த டெஸ்ட் சீரிஸ் தான் சார். ஏன்னா இவ்வளோ நமக்கு தெரியுது. நமக்கு வந்து இவ்ளோ தெரிஞ்சிருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம கான்ஃபிடன்ட் லெவல கூட்டுனது அதுதான். இந்த வாட்டி கண்டிப்பா தூக்குறோம் அப்படின்னு கான்ஃபிடன்ட் லெவல ம். கூட்டுனதே அந்த எக்ஸாம் தான். பிளஸ் பிடபிள்யூடில எனக்கு கிடைச்சது. 1 மார்க்ல எனக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. பிடபிள்யூடில. ம். ம். ஒரே ஒரு புரியுதுங்க. கொஸ்டின் போட்டிருந்தேன்னா கிடைச்சிருக்கும் அதுல. ஆமா. அதுலயே எனக்கு மிஸ் 5த் ரேங்க் ஆயிடுச்சு. நெனைக்கிறேன்ல நீங்க பிசிஎம்ல. ஆமாங்க சார். ஆமா. 5த் ரேங்க். இபிலயும் அது மாரி கிடைச்சுச்சு. ஆனா வயசுனால வயசு இபி இல்ல. மிஸ் ஆகுச்சு. ஆமா. இல்லன்னா அதுல ஆமா, ஆமா. போயிருக்கலாம். ஆமா 34 தான் அதுக்கு ம். மேக்ஸிமம் ஏஜ். ம். 36 ஆயிட்டதுனால எனக்கு அது போ முடியல. ம். அது மத்தபடி ஒரு நான் ரிசல்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்க வந்து 5த் ரேங்க். ஓகே. ஏன்னா நம்ம ஓகே. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எடுத்துக்கங்க.
அதுல ம். வந்தவங்க தான் டிஎன்பிசிலே மோஸ்ட்லி வந்திருந்தீங்க. இதுலயே வந்திருந்தாங்க. ஆமா, ஆ, ஆமா. இப்ப அதுல அதே தான் எடுத்தவங்க தான் வந்திருந்தீங்க. மோஸ்ட்லி இதுலயே ஆமாங்க சார். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே நம்ம புரொவைட் பண்ண அந்த சர்விஸ் வந்து இவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வந்து ம். பார்க்குறேன். இங்க கிளியர் பண்ணவங்க அங்கேயும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்கேயா, ஆமா. அங்கேயாங்கிற அளவுக்கு ஆமா. என்ன அவங்க வந்து அவங்களுக்கே ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல இருந்தாங்க. இது எடுக்கவா? அது எடுக்கவா? அப்படிதான் நெறைய பேரே இருந்தாங்க. இந்த வாட்டி எக்ஸாம் எழுதின எல்லாருமே. அதுல இபில இந்த வாட்டி வந்து பல்க்கா நமக்கு ரெக்ரூட்மென்ட் இருந்ததுனால, போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி உள்ள போயிட்டாங்க எலக்ட்ரிக்கல்ல. இப்ப அது ஃபுல்லும் போனதுனால, இதுல இப்ப வந்து ஒரு 100 பேர் பக்கத்துல லேகிங்ல இருக்கோம். நாங்க இப்ப சென்னை மெட்ரோ வாட்டர்ல மட்டுமே. 100 பேர் வந்து ம், ஜாயின் பண்ணல. எலக்ட்ரிக்கல்ல அங்க போனதுனால, இப்ப இந்த 100 வேக்கன்ட் இங்க கிரியேட் ஆயிருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் ம். ரிசர்வ் லிஸ்ட் எடுக்க பிரிப்பேர் பண்ணி போறாங்க. அதுல போட்டாலும் போடுவாங்க. ஆமா, இன்ஷா அல்லாஹ். அதுலயும் ஓகே, போடுவாங்க. ஓகே, ஓகே.